சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சித்தி, என்னங்க? பாட்டி, 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 சித்தி, என்னாச்சு பாட்டி? சித்தி, என்னாச்சு பாட்டி? செல்லம், பாருங்க, சத்தம் போடாதீங்க, பொறுமையா இருங்க. சொல்றதை கேளுங்க, பொறுமையா இருங்க. பாட்டி, அத்தை, சித்தி, அத்தை, எந்திரிங்க பாட்டி, எந்திரிங்க சித்தி. பாட்டி, பாட்டி, என்னாச்சு பாட்டி? மா, என்னமா ஆச்சு பாட்டிக்கு? சித்தி, பாட்டி, 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 எந்திரிங்க பாட்டி, எந்திரிங்க பாட்டி, 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 எழுந்திரிங்க பாட்டி. செல்லம், என்னாச்சுங்க? அத்தை தூக்குமா. என்னாச்சுப்பா? தூக்குங்க, சொல்றேன். பாத்து, மெதுவா. பாட்டி, பாத்து. சித்தி, பாட்டி, எந்திரிங்க பாட்டி. பாட்டி, 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 சித்தி, பாட்டி, 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 சித்தி, என்னாச்சு உங்களுக்கு? பாட்டி, மீனா, அந்த டேப்லெட் அத்தை கொடுங்க. சரிங்க சார். சித்தி, சித்தி, கண்ணை திறந்து பாருங்க சித்தி. சித்தி, டேப்லெட் போட்டு. சுகன்யா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும், டிஸ்டர்ப் பண்ணாத. மீனா, ஒரு நிமிஷம் கூட வாமா. சரிங்க சார். வா. பாட்டி, ஏமா சார், பாட்டிக்கு எவ்வளவு நாளா இந்த பிரச்சனை இருக்கு? என்ன பிரச்சனை? இங்க பாருமா, என்கிட்ட எதுவும் மறைக்க கூடாது. ஒரு தடவை கோயில்ல மயங்கி விழற மாதிரி நடிச்சாங்க. நாங்களும் நடிக்கிறாங்கன்னு தான் நினைச்சோம். ஆனா அந்த டாக்டர் நீங்க சொன்ன மாதிரியே அவங்க கீழே விழுந்ததால மயங்கி விழல, அவங்களுக்கு ஏற்கனவே தலையில பிரச்சனை இருக்குன்னு சொன்னாரு சார். அது மட்டும் இல்லாம வேற என்னமா சொன்னாரு? பாட்டி, பாட்டி இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பாங்கன்னு சொன்னாரு சார். அதுக்கப்புறம் தான் இந்த டேப்லெட் டெய்லியும் கொடுக்க சொன்னாரு. நான் இப்போ வாங்கிட்டு வரதுக்குள்ளதான் பாட்டிக்கு இப்படி ஆயிடுச்சு. ஏமா, ஹாஸ்பிடல் போனப்போ எக்ஸ்ரே ஸ்கேன் எடுத்துருப்பாங்களே, இருக்கா? இருக்கு போய் சார். எடுத்துட்டு வாமா. நான் எடுத்துட்டு வரேன். இந்தாங்க. குடுமா. இதபடி என்னங்க, என் சித்திக்கு ஒண்ணும் ஆகாதுல்ல? சுகன்யா, அத்தை கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருக்காங்க. ஆபரேஷன் பண்ணா அவங்கள காப்பாத்திடலாம். ஆனா அது சக்சஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. ஆபரேஷன் பண்ணா முடியும்னு சொல்றீங்க, அப்புறம் என்னங்க? சுகன்யா, உன் சித்தி வயசானவங்க, அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணா சக்சஸ் ஆகும்னு சொல்ல முடியாதுமா. சார், நீங்க தான் சார் என் பாட்டியை எப்படியாவது காப்பாத்தணும். ப்ளீஸ் சார், ஏதாச்சும் பண்ணுங்க சார். எனக்கு தெரிஞ்ச நியூரோ ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட அத்தைய கூட்டிட்டு போனா காப்பாத்த முடியும்னு தோணுதுமா. அவங்க எங்க இருக்காங்க சார்? சொல்லுங்க சார், பாட்டியை நான் கூட்டிட்டு போறேன் சார். என் பாட்டியை காப்பாத்த நான் என்ன வேணாலும் செய்வேன் சார். ஏங்க, அவர் எங்க இருக்காருன்னு பாருங்க. நாம அவர்கிட்ட நம்ம சித்தியை ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு போலாம்.
சுகன்யா அவர் ஃபாரின்ல இருக்காருமா. அடுத்த வாரம் வரதா சொல்லியிருக்காரு. நான் அவர்கிட்ட பேசுறேன். சார் பாட்டியை எப்போ கூட்டிட்டு வரணும்னு நீங்க அந்த டாக்டர் கிட்ட பேசிட்டு சொல்லுங்க சார். சரிம்மா. நான் வரேன் சார். நான் வரேம்மா. அம்மா பாட்டியை கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரிம்மா. என்னங்க, என்னை விட என் சித்தி மேல மீனாவுக்கு தான் பாசம் அதிகம். அவளுக்காகவாவது நம்ம சித்திய காப்பாத்தணுங்க. டேய் சொல்றா, எப்படா இருக்க? நான் நல்லா தாண்டா இருக்கேன். ஆமாண்டா, கல்யாணம் ஆயிருச்சு. உன்னதான் இன்வைட் பண்ணி நீ வரவே இல்லடா. சரி, நான் சென்னைக்கு வர்றேன், அப்ப மீட் பண்ணலாம். சரியா? என்னது, என்ன பார்க்க வர்றியா? எப்படா? நாளைக்கா? என்னடா சொல்ற? டேய், இப்ப இருக்க நிலைமையில சரிடா, நீ வா. பார்ட்டி தானா, இங்க வந்து வச்சுக்கலாம். இவங்க வேற நிலைமை புரிஞ்சுக்காம நாளைக்கே வரேன்னு சொல்றாங்க. நானும் மீனாவும் சண்டையில வேற இருக்கோம். இது அவகிட்ட எப்படி சொல்றது? நாளைக்கு நம்மள பார்க்க ஃப்ரெண்ட்ஸுங்க வர்றாங்கன்னு சொன்னா கேவலமா பாப்பாளே. என்ன பண்றது? இவளை எல்லாருக்கும் சமைக்க வேற சொல்லணுமே. ஐயோ, இவகிட்ட எப்படி சொல்றது? ஆமா, நெல்லுமா எங்கம்மா போற? கடைக்கு போறேன்டா. சமைக்கிறதுக்கு காய்கறி வாங்கணும்ல. ஏன் உனக்கு ஏதாவது ஸ்பெஷலா சமைச்சு தரவா? எனக்குலாம் எதுவும் வேண்டாமா. எப்ப பாரு சமையல் சொல்லிட்டு இருக்கா.